ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிமி சர்க்கிள் ரிவ்யூஸ். நாங்கள் எவ்ரி வீக் மூவி ரிவ்யூஸை போஸ்ட் பண்ணுவோம். ஆடியன்ஸோட ரிவ்யூ, கிரிட்டிக்ஸோட ரிவ்யூ, என்னோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே முரளி இந்த மூவியோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் வந்து மூவிக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொண்டு வந்துச்சு. இந்த மூவி வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. ஆக்டர் அதர்வா வந்து ஸ்கூல், டீன், காலேஜ், ஜாப் டைமில் நடக்கிற டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்பில் டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. அவர் அதர்வா வந்து எல்லா ஃபேஸும் லவ் பண்ணுவாரு. ஆனா, யாருக்கும் லவ் சொல்ல மாட்டாரு. கடைசியில லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரா? இல்லையான்னு தான் கத. இந்த மூவியோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபி எஸ்பெஷலி யுஎஸ்ஏ அண்ட் சென்னையில நடக்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்குன்னாங்க. விஷுவல்ஸா ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு. தமன்னோட "இதயம் இதயம்" என்ற சாங்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டர் அதர்வாவும் அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாரு. இந்த படத்துல வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஃபயத் ஃபாசில், ஆக்டர் தமனும் நடிச்சிருக்காரு. அ அண்ட் நெறைய காமெடி ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. விவேக் அண்ட் வடிவேலு மாதிரி ஆக்டர் சுதாகரும் நல்ல காமெடி வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் வந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ எமோஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே. இதே மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம வந்து ஆட்டோகிராஃப் மூவில பார்த்துருப்போம். அந்த மூவிலயும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ காட்டும்போது, ஆனா அதில ஒரு எமோஷன் நல்லா கனெக்ட் ஆயிருப்போம். அ லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா? சேருவாங்களா இல்லையா? அந்த ஒரு எமோஷனும், அந்த டென்ஷனும் நல்லா கொண்டு வந்திருப்பாங்க டைரக்டர். ஆனா இந்த படத்துல வந்து டைரக்டர் அத மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரொட்டீனான ஸ்டோரி எடுத்துக்கும்போது, நம்ம அந்த ஸ்ட்ராங்கோட ஸ்க்ரீன் பிளே இல்ல நல்ல கேரக்டரைசேஷன் இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துல அது 2மே மிஸ் ஆச்சு. அதனாலேயே படம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஒரு நல்ல ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபி, குட் சாங்ஸ் இருந்தாலும், ஒரு வீக்கான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப எமோஷனல் டெப்த் இல்லாதனால படம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகல. ஃபைனலா இதயம் முரளி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மூவி இஸ் நாட் க்ளோஸ் டூ த ஹார்ட். மூவில ஹார்ட் இருந்தாலும், படத்த வெளிய வரும்போது உங்களுக்கு ரொம்ப அது க்ளோஸா இருக்காது. இந்த படத்த கிரிட்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதயம் முரளி மூவிக்கு வந்து ஃபிலிமி சர்க்கிள் வெப்சைட்ல 8 பேரோட கிரிட்டிக்ஸ வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அதுல வந்து 4 பேரு வெரி குட் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் 3 பேரு அண்ட் டிசப்பாயிண்டட் 1. ஸோ வந்து மேஜர் ஆஃப் த பீப்பிள் இந்த மூவி வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு ரிவ்யூஸு. அண்ட் நீங்க ஃபிலிம் சர்க்கிள் வெப்சைட்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, வெப்சைட் போய் பாருங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ். பாய்.